கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நகரி வெஸ்ட் இந்த திருச்சபையில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த 2 வருடங்களும் சிலுவை யாத்திராவுக்கு வந்திருக்கிறேன். இந்த வருஷத்தில் ஒளி தீபம் கேண்டில் சர்வீஸ் இந்த ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளில் என்னுடைய ஆக்சுவல் 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் 5வது ப்ரோக்ராமில் இருப்பேன் இன்றைக்கி. ஆனால் கடைசி நேரத்தில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டான்னு கேன்சல் பண்ணி ஃபோனை வச்சேன். ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு 7 நாளைக்கு ஐயா நான் வரல, என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை, எனக்கு முடியலன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். ஃபோனை வச்சுருக்கிறேன். ரெவரண்ட் வினய் ஐயா ஃபோன் பண்ணாங்க. ஐயா இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் வாங்கன்னு. உண்மையாகவே நான் ரொம்ப ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தேன். நீங்கள் இன்றைக்கி ஒரு ஐயா சொல்கிறப்போ 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. நகரி பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பக்கம் ஒரு ஊரில் இருந்து கிளம்பி இந்த புதுப்பேட்டை பள்ளியிலிருந்து ஆரம்பித்து உங்களுடைய மகிழ்ச்சியின் கொண்டாட்டங்களை வாலிப தம்பிமார், வாலிப பிள்ளைகள், அன்பு பிள்ளைகள், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் உற்சாகமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்து பாடுவீங்க. இந்த துதியின் பாடலை பார்க்குறப்போ இயேசு பிறந்த பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் மேய்ப்பர்களுக்கு ஒரு தரிசனம். மேய்ப்பர்கள் தரிசனம் பெற்ற உடனே ஒரு பெரிய ஒளி மேய்ப்பர்களை சுற்றி வருது. மேய்ப்பர்கள் யாரு? ஷெப்பர்ட்ஸ் யாரு? ஒரு ஆட்டு மந்தையின் தலைவர்கள், அந்த ஆடுகளை மேய்க்கிற தலைவர்கள், ராஜாக்கள்னு கூட சொல்லலாம். ஆடுகளை மேய்க்கிற ராஜாக்கள் அவங்க. அந்த தலைவர்கள் மத்தியில் பெரிய லைட், பயங்கரமான பிரைட் லைட். அந்த பவுலடிகளுக்கு மேலே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு லைட் வரும். அதே மாதிரி ஒரு லைட், ஒரு பயம். அந்த பயத்தோடு அவங்க நடுங்கி கொண்டிருக்காங்க. காட்டுக்குள்ள அமாவாசை இருட்டில் ஒரு லைட் வந்துச்சே, இந்த லைட் எப்படிப்பட்டது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பயம். ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறப்போ திடீர்னு ஒரு வெள்ளப்படவை கட்டி ஒரு சவுண்டோட ஜல் ஜல்லுன்னு நடந்து போய் காலு தெரியாம நடந்து போனா எப்படி இருக்கும்? எங்க அப்பா சொல்வார், காலையில 3 மணி 4 மணிக்கு பனம்பழம் எடுக்க போவாங்களாம். பனம்பழங்களான்னா அந்த ஏழுக்கு அந்த நீளமாக இருக்குமா, இந்த கிழங்கு பேர் என்னது? பனங்கிழங்கு. அந்த பனங்களுக்கு முன்னால் அது ஆரம்பம் பனைமரம் ஆரம்பத்தில் குருத்து வரும். அதை குருத்தை சீவி விட்டா பதநீர், கல், கருப்பட்டி, பனவெல்லம். அந்த பதநீர் எடுத்தாந்து காய்ச்சா பனவெல்லம். அந்த குருத்தை சீவுலன்னா நொங்கு. அந்த நொங்கை எடுக்கிறன்னா பனங்காய். பனங்காய்க்கு அப்புறம் பனம்பழம். பனம்பழமா பழுத்து கீழே விடும். அதை அவிச்சு வெட்டி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட். முன்னால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுடைய உணவே அதான். இல்லாத குறையில ஓசியில் கிடைக்கும். அதை எடுத்தாந்து அவிச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் அந்த கொட்டையை கொண்டே தரையில் போட்டால் பனங்கிழங்கு, கீழே இருக்க கொட்டையை எடுத்து வெட்டின சாப்பிட்டா டவுன், தேங்காய் மாதிரி அதை வெட்டி சாப்பிட்டா டவுன். இதே மாதிரி அந்த பனம்பழத்தை பிறக்க போவாங்களாம் இல்லாத குறைக்கு. ராத்திரி 3 மணிக்கு பிறக்க போயிட்டு அந்த பிறக்கிறத எடுக்கிறது, பொறுக்கிறதுக்கு. எங்கள் ஊரில் பிறக்கிறது, உங்கள் ஊரில் பொறுக்கிறது. சென்னையில் பொறுக்கிறது, அங்கே பிறக்கிறது, ரெண்டும் ஒன்று தான். அப்படி எடுக்க போகிறப்ப திடீர்னு பனம்பழம் அங்கே விழுற மாதிரி சத்தம் கேட்குமா. அப்படி போய் பார்த்தா பனம்பழம் இருக்காதான். இங்கே விழுற மாதிரி பார்ப்பாங்களா, இங்கே போய் பார்த்தா பனம்பழம் இருக்காதான். அதிகாலை 1, 2 மணி 3 மணிக்கு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அங்கே விழுற மாதிரி இருக்குமா. அரைகுறை தூக்கத்தில் போவாங்க பாருங்க, தூங்கிக்கிட்டே போய் நடப்பாங்களாம். தூக்கம் வந்திருக்குமா. அந்த தூக்கிக்கிட்டே நடந்து தண்ணி இல்லாத கிணத்துல செத்து போவாங்க. அந்த பனம்பழம் இங்க இருந்ததே, இங்க விழுந்ததே திரும்பி பார்த்தா அங்க ஒரு ஒயிட் லைட்ல ஒரு பயங்கரமா ஒரு உருவம். அதை பார்த்து செத்து போவான்.
இதேதான், இது ஏதோ ஒரு ஆவி பொழுக்கு லைட்டு இப்படிலாம் இருக்குன்னு அந்த மக்கள், அந்த மேய்ப்பர்கள், அந்த ஷெப்பர்ட்ஸ், அந்த ஆடுகளின் தலைவன் ராஜாக்கள் பயந்து போய் நிற்கிறாங்க. அப்பதான் ஒரு சத்தம் வருது, பயப்படாதீர்கள், பயப்படாதீங்க, do not afraid. எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு பிள்ளைகளை துணிகளை சுற்றி. உடனே அங்க தெய்வ தூதர்கள் கீழே இறங்கினாங்க, ஞானத்திலிருந்து தூதர்கள். 3 பிள்ளைகளை பார்த்தோன்னா செக்ரட்டரி சொன்னார், உண்மையாவே தெய்வ தூதர்கள் அந்த மாதிரி இருக்குன்னா. அந்த 3 பிள்ளைகள் எங்க இருக்காங்கன்னு தேடி பார்க்கிறேன். நான் முகத்தை பார்க்கல, பின்னால இருந்தேன். லூக்கா 2:14 ஒரு பாட்டு பாடுறாங்க. உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியன்னா தீயில விடுறான், தள்ளியா விடுவான், தூக்குறதான் பிரியம். நான் சாப்பிட்டு இருக்கேன், சாப்பிடாதவனுக்கு அந்த பாதி கொடுக்கறதான் பிரியம், பிடுங்கதா பிரியம். முந்தா நாள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காட்ஸெல்லிங்கிற ஒரு கிராமத்தில், காட்ஸெல்லிங்கிற ஒரு பெரிய பட்டணம், நகரி மாதிரி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கு ஹெட் குவார்ட்டர். ஆனால் சின்ன ஊர். பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லாம் இல்லை. அங்கே 3 இட்லி 10 ரூபா, இலையில கிண்ணம் செஞ்சு அதில் 3 இட்லியை வச்சு சட்னியை ஊற்றி கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு ஆசை, அது எப்படி தான் இருக்கு, 10 ரூபாய்க்கு 3 இட்லி தராங்க, அது எப்படித்தான் இருக்குன்னு வாங்கிட்டாரு. அவர் ஸ்பூனும் கொடுக்குறான், ஏன்னா ட்ரெயின்லேயோ வர்றான், கை கழுவ வாஷ் பேஷன் கிடையாது, தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. 3 இட்லி கொடுப்பான், ஒரு பாட்டில் தண்ணி வச்சிருப்பான், அதை தூக்கி குடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். டம்ளர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப செலவை குறைக்கிறதுக்கு அதனால ஸ்டிக்கும் கொடுக்குறான். அதில் வெட்டி, அந்த ஸ்டிக் மீன்ஸ் ஒரு குச்சி, அதுவும் மரத்தில் வெட்டின ஓசி குச்சி தான். அப்போ ஒருத்தர் எனக்கு எடுத்து இதை சாப்பிட்டு பாருன்னாரு. நான் சொன்னேன், ஐயோ இது எனக்கு வேண்டாம். அட சாப்பிட்டு பாரியா, இப்படித்தான் இருக்குன்னு. இதுதான் நம்ம மேல இருக்குன்னு பிரியம். அதுதான் ஆண்டவர் நம்ம மேல வச்சு பிரிய வைத்த ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். வந்தவர் என்ன பண்ணாரு? லூக்கா 4ஆம் அதிகாரம் 17-18, தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயம் நறுங்குண்ட மக்களுக்கு வாழ்வு, குருடருக்கு விடுதலை. ஏசாயா 61 சொல்றாரு, ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், இருதயம் நறுங்குண்ட மக்களுக்கு வாழ்வு. ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும், அது விடுதலை கொடுக்கிற தொழில், வாழ்வு கொடுக்கிற தொழில் சொல்றாங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல சொல்றப்ப அமைதியின் அரசர் என்று சொல்றாங்க. அந்த அமைதியின் அரசர் நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக யாரெல்லாம் குருட்டான வாழ்க்கையில் இருக்காங்களோ, குருட்டான நல்லது கெட்டது தெரியாம பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி 2 ஒயின் ஷாப், 100 லைட்டு, கிரில், பார்ப்பதற்கு அழகா இருக்கு. கையில் இருக்க காசுலாம் என்ன ஆகும்? காலி ஆயிரும். வீடு எப்படி இருக்கும்? இருட்டாயிரும். எதுக்கு அங்கே இறங்கினா, நீ ஏங்க அங்கே இறங்கி இந்த ஒயின் ஷாப்பை தேன்னு நீங்க கேட்கலாம். எப்பவுமே நகரி உள்ள வந்து அங்கே ஒரு டீ கடை இருக்கு, அந்த டீ கடை இறங்கி தேன்னேன். நானும் கிழக்கு, அந்த இது என்ன தசை தெற்க வடக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்படி அப்படி நடந்து பார்க்க டீ கடையை தேடி பார்க்கறேன், இல்லை. நானும் அந்த இவனும் சாப்பிட்றதுக்காக வருவேன் என் கூட, அந்த தம்பி ஒருத்தர், இன்னொருத்தர், நாங்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக வர்ற ஆட்கள் 3 பேரும். என்ன கிடைக்க விட மாட்டோம், டீ கடையை சுற்றி சுற்றி தேடி பார்க்குறோம். அப்புறம் தான் 2 ஒயின் ஷாப்பை பார்த்தோம். அப்புறம் தான் சொன்னேன், ஒயின் ஷாப் வந்தாலும் ஃபாஸ்ட் கடையாக மாற்றிட்டாங்க, டீ கடை வேண்டான்னு. இங்கே குடிச்சுவிட்டு தின்னுவிட்டு வீட்டில் போய் படுத்து பொண்டாட்டி பிள்ளை கஷ்டம், பசி, பட்னி. அமைதி இருக்கா? இந்த விடுதலை இதில் இருக்க மக்கள் குருட்டு தான், குருட்டான வாழ்வுங்கிறது. கண்ணு மட்டும் தெரியறது இல்ல, கண்ணு இருந்தும் குருடனா இருக்கிறான். 200 ரூபா 1000 ரூபா சம்பளம் வாங்குறான். குறைஞ்ச சம்பளம் மேஸ்திரிக்கு கொத்தனாருக்கு 1200 ரூபா, சித்தாளுக்கு 1000 ரூபா, 900 ரூபா சம்பளம் ரெகுலரா இருக்கு.
அதை வாங்கி மொத்தமா குடிச்சிட்டு அந்த பொண்டாட்டி பிள்ளைக்கு இல்லாம நீ போறிய, நீ குருட்டு போயதாண்டா வாழ்வுல. கண்ணு விருந்தும் இல்லாத குருடன், அவனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு வந்தார். அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு வந்தார். பணம் வந்தோன்னு எங்க போகுது? ஒருத்தர் இருக்கான், ஒரு சமையல்காரன்ட்ட எல்லாரும் பிரியாணிக்கு 130 ரூபா 150 ரூபா வாங்குறாங்க. ஏன்ட்ட சமையல் போடுறவன் 10 வருஷமா 90 ரூபா தான். ரொம்ப நல்லா போடுவான், நல்ல வேலைக்காரன், சூப்பரா வேலை செய்வான். ஆனா இன்னைக்கு நேற்று 100 கிலோ 120 கிலோ பிரியாணி போட்டான். எவ்வளவு? 10,000 ரூபா. 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் காசு. 10,000 ரூபா 12,000 ரூபா வாங்கிட்டு இன்னைக்கு வந்து நிற்கிறான் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு. மொத்தமாக எங்கே விட்டுட்டான்? ஒயின் ஷாப்பில் விட்டுட்டான். 2 மணி நேரத்தில் ஒன்றுக்கு இருந்து காலி பண்ணிட்டான். தண்ணி அடித்து 3 மணி நேரத்தில் ஒன்றுக்கு இருந்தால் போதை இறங்கிப்போம். தண்ணி வெளியே போயிருதுல்ல. இதுதான் குருட்டான வாழ்வு. இந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்தார். அததான் தீர்க்கதரிசிகள் அவர் பிறப்பதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்றாங்க. 4000 ஆண்டுகளுக்கு முன்ன சொன்ன தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? அவர் வந்த உடனே லூக்கா 4ஆம் அதிகாரம் 17-18 அவர்கிட்ட அந்த புத்தகத்தை, வேத புத்தகத்தை கொடுத்தனா, வேத புத்தகத்தை போய் நின்று ஆல்டர்ல நின்று வாசிக்கிறப்போ இந்த வார்த்தை இன்று நிறைவேறிற்று. எப்படியா குடிக்கிறவனுக்கும் கஞ்சா அடிக்கிறவனுக்கும் இது எப்படியா நிறைவேறிடும்? காசு வந்தோடனே ஒயின் ஷாப்பு போகணுன்னு தேடுறேன்ல, அப்போ மனைவி பிள்ளைகளை நினைச்சுப்பாரு. தகப்பனே எனக்கு இந்த ஞாபகம் வர வேண்டாம், நீங்க ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் பண்ணி பறக்கிறப்போ ஐயோ என் பிள்ளை பசியில் இருக்குப்பா, நான் மட்டும் குடிச்சிட்டு அந்த என்னது ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஆம்லேட், ஆஃப் ஆயில் தின்னுட்டு என் பிள்ளை வீட்டில் பட்னியாக இருக்குப்பா, என் மனைவி காசுக்காக தப்பாக போய்கிட்டு இருக்கிறா, வேண்டாம்ப்பா, இனி இந்த வேதனை வேண்டாம் என்று அந்த நினைவை கொடுப்பது, அந்த குருட்டாட்டத்தை மாற்றி கொடுப்பதான் ஆண்டவர். அதான் மத்தேயு 11ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரத்தில், லூக்கா 11 மத்தேயு 12 சொல்றார், அந்த ஆவி எனக்குள்ள வந்துட்டா அதை மாற்றி கொடுப்பதற்காக வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரு பாஸ்டர் இன்னைக்கு அவர் முன்னால் மீன் வித்தார். மீன் விற்று ஒரு நாளைக்கு இப்போ 1500 ரூபா சம்பளம் வாங்குற மாதிரி அன்னைக்கு 100 ரூபா சம்பாதிப்பார். 10 ரூபா ஒயின் ஷாப்பில் குவார்ட்ரு 10 ரூபா. நல்லா குடிப்பார். வீட்டுக்கு வருவார். தெருவோரம் ரோடில் தான் வீடு, ரோடில் ஷெட்டு போட்டு வீடு, 5 அடி 6 அடி வீடு, ஸ்லம் ஏரியா, குடிசை பகுதின்னு சொல்லுவாங்க. மனைவியை சோறு வச்சு சோறு வைக்கணும், சோறு போடுறீன்னுவார். அந்த ஆள் துட்டே கொடுக்கல, அந்த அம்மா அங்கே சோறு பொங்கிச்சு. அடிப்பார், ஏண்டி சோறு ஆக்கலைன்னு பிள்ளையை அடிப்பார். அந்த ஆள் வீட்டுக்கு வர நேரத்தில் மனைவி இருக்காது, பிள்ளை இருக்காது, ஒன்றுமே இருக்காது, எல்லாம் போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் ராத்திரி போதை இறங்கிரும். போதை இறங்கின பிறகு வீட்டில் காலையில் பிள்ளையை கூப்பிட்டு மடியில் வச்சு கொஞ்சுவார். நைனா ராத்திரி சோறு துணியா நைனான்னு கேட்பார், கொஞ்சுவார். நைனா சொல்லுவான், ராத்திரி துட்டே அம்மாவுக்கு கொடுக்கல நைனா, சோறே ஆக்கலை நைனா, 1 வாரமாக சோறு ஆக்கலை நைனா, கொலை பசி, கொலை பட்னி. உடனே அவன் மகன் அந்த பையன் எடுத்து நெத்தியில் ஒரு முத்தத்தை கொடுத்து, நைனா இனிமே அப்பா குடிக்கவே மாட்டேன் நைனா, உன் தலை மேலே சத்தியம் நைனாம்மா. இது எல்லார் வீட்லையும் நடந்துட்டு இருக்க சம்பவம். நீங்கள் நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நடந்துக்கிட்டு இருக்கு, உண்மைதான். அப்புறம் சைக்கிள் எடுத்து மிதிப்பார். நேற்றுலாம் சாப்பிடாமே குடிச்சார் பார்த்தீங்களா, அந்த நரம்புலாம் புடைச்சிருக்கோம். இப்போ எல்லாமே அவுட்டு. இப்போ என்ன பண்ணாது, சைக்கிள் மிதிக்க முடியாது. இப்போ சத்தியம் என்னாச்சு, சக்கரை பொங்கலா மாறி போச்சு. 10 ரூபா விற்கிற கோட்டரை 15 ரூபா கொடுத்து வாங்குவான். ஏன்னா 12 மணிக்கு தான் ஒயின் ஷாப் திறப்பான். இப்போ 9 மணிக்கு தண்ணி அடிக்கணும். பழைய குருடி கதவை திறடி.
வீட்டில் மனைவி கிழிஞ்ச சேலை, பிள்ளைக்கு சோறு இல்லை, கிழிஞ்ச ட்ரௌசரு, படுக்க பாய் இல்லை, சாப்பிட தட்டு இல்லை. இப்போ சில்வர் தட்டை கொண்டு யாரும் அடமானம் வாங்குறது இல்லை மார்வாடி. முன்ன அலுமினிய தட்டை கூட வாங்கி ₹1 கொடுப்பான். அந்த அலுமினிய தட்டு மார்வாடி கடையில் தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் ஒரு நாள் அவரை ஒரு பாஸ்டர் சந்தித்தார். நம்ம வினய் மாதிரி ஒருத்தர் சந்தித்தார். இல்லை உங்களுடைய கேட்டகிஸ்ட், உங்களுடைய ட்ரெஷர் மாதிரி ஒருத்தர் சந்தித்தார். இங்கே இருக்க மிஷினரி ஒருத்தர் இருக்கார், அவரை மாதிரி ஒருத்தர் சந்தித்தார். அப்பா நீ குடிக்கிறதெல்லாம் உன் மனைவியை பாருப்பா, உன் பிள்ளையை பாருப்பா. அவன் சொன்னான், சாமி நான் குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஒயின் ஷாப் என்ன பண்ணுது, அது குடிக்கலாம். எனக்கு என்ன வரல, தூக்கம் வரல, உடம்புலாம் என்ன ஆகுது, புண்ணா வலிக்குதுன்னு. சாமி சிகரெட் பிடிக்கல, என்ன இல்லை எனக்கு என்ன ஆல, பாத்ரூம் போல நைனா, வாயில போயில போல என்ன இல்லை, தலைவலிக்கு நைனா சொன்னார். கவலைப்படாத, குடிக்க போமுன்ன இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லு, இயேசு எனக்கு வெற்றி தருகிறார் சொல்லு, தகப்பனே எனக்கு ஆறுதலை தாங்கன்னு சொல்லு. படுக்கையில் அவர்கள் அமர்ந்து என்னை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. நீ படுக்கையில படுத்து தூக்கம்லாம் ஆண்டவரை நோக்கி பாரு, உனக்கு விடுதலை தருவார், உனக்கு வாழ்வு தருவான்னு ஒரு காஸ்பல் சொன்னார். சொல்லிட்டு வீட்டில் போய் அவர் ஜெபம் பண்ணார். அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணாரு, இந்த மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, என்ன இன்னைக்கு ரோல்ல வீடு, படுக்க உடுத்த துணி இல்லை, படுக்க பாய் இல்லை, சோறு இல்லை. இன்னைக்கு 4 அடுக்கு பில்டிங் மெட்ராஸ்ல, பிள்ளைகள் இன்ஜினியர், பெரிய காரு. இப்ப அவங்க எந்த ஒரு வெற்றி பாட்டு பாடுவாங்க, அதுதான் லூக்கா 19:38 பாருங்க, லூக்கா 2:14 பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது தேவதூதர்கள் பாடினாங்க. இப்படி ஒரு வெற்றி வந்த பொழுது அங்க இருக்க மக்கள் பாடினாங்க. என்ன பண்ணாங்கன்னா, உன்னதத்துக்கு தேவனுக்கு மகிமையும் பரலோகத்தில் சமாதானம். தேவதூதர்கள் பாடினது இந்த பூலோகத்துல சமாதானம் வரணும்னு பாடினாங்க. ஆனா அந்த சமாதானம் வந்த பொழுது ஒரு மனிதன் வாழ்வு கிடைச்சிருச்சு, அந்த மனிதன் நன்மையை பெற்று விட்டான், அதனால பரலோகத்துல சமாதானம் வந்துச்சுன்னு லூக்கா 19:38 பாடுறாங்க. அந்த பாட்டு தான் நீங்க இன்னைக்கு 3.5 மணி நேரம் பாடிட்டு வந்திருக்கீங்க. அந்த பாட்டு தான் உங்களை அறியாம ஒரு டான்ஸ், அந்த வாலிய பிள்ளைகள் மத்தியில் ஒரு டான்ஸ், உங்களை அறியாம அந்த வாலிய தம்பிமார் மத்தியில் ஒரு டான்ஸ். ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தார், எங்களை உயர்த்தினார், எங்களுடைய அடிமைத்தின் வாழ்வை மாற்றி எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அந்த ஆண்டவருக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. எல்லாம் கரங்களை தட்டி காத்தீரே நன்றி ராஜா, புதுபலம் தந்தீரே நன்றி ராஜா, புதுபலம் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உனக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உனக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே
நாதாய் நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா. இந்த கடவுள், இந்த ஆண்டவர் தம்மையே ஜீவ பலியா கொடுத்து உங்களை மீட்டுக் கொள்வதற்கு அந்த உலகத்திற்கு வந்தார். எதுக்கு ஏன் 2 ஊர்வலம்னு கேட்டேன் குருவானவர்கிட்ட. அவர் அங்கி போடுமுன்னே எனக்கு தெரிஞ்சிட்டு. அவர் கொத்தப்பள்ளி மிட்டா, மாதவரம். நான் அங்கே வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போகிறப்போ அங்கே சந்திச்சிருக்கேன். அவருக்கு மேத்யூஸ் தான் குரு. மேத்யூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஐயர் ஆகிட்டார், இப்போ தலைவர் ஆகிட்டார். இப்போ நம்மளாம் உங்களுக்கு சிஷியன். இப்போ தலைவர் தானே, நம்ம இன்னைக்கு தான் சிஷியன் தானே. அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், இயேசு அன்னைக்கு அடித்தாங்கப்பா, ஒரு சிலர் மேலேருந்து பார்த்து சிரிச்சாங்க. இயேசு அடிக்கிறவர் மட்டுமல்ல, எங்கே இயேசு சந்தோஷமானவர், இந்த ஒளியை ஏற்றணும்னு சொன்னார். இந்த ஒளி கேண்டில் ஊர்வலம். எதுக்கு இந்த கேண்டில் ஊர்வலம்னா, அடிக்கிறத பார்த்த அவங்க இன்னைக்கு எங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, நாங்கள் ஒளியாக இருக்கிறோம். எங்கள் அப்பா செத்து போனவுடனே ஃபோட்டோ ஒன்று செய்ய சொன்னேன். அந்த ஃபோட்டோக்காரு ஃபோட்டோவில் 2 மெழுகுவர்த்தி வச்சுட்டார். எங்கள் அம்மா கல்லறைக்கு அங்கே கல்லறைக்கு காசிமேடு கல்லறைக்கு போனால் எங்கள் அம்மா அப்பா கல்லறை இருக்குது. யார் டெத்துக்கு போனாலும் அவங்களுக்கு ஒரு மெழுகுவர்த்தி வச்சுட்டு வருவேன். எதுக்கு மெழுகுவர்த்தி? மெழுகுவர்த்தி என்ன பண்ணுது? ஒளி கொடுக்குது. தன்னை கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது? கரைந்து போகுது. தன்னை அழித்து பிறருக்கு வாழ்வு. இதுதான் இயேசு. இயேசுடைய பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, தன்னையே ஜீவ பலியாக கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம். இன்னைக்கு டாக்டர் எம்ஜிஆரை பற்றி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். யாருக்கோ மருத்துவ செலவை ஃபுல்லாக கொடுத்துட்டாராம். அண்ணாக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டேன். அன்னைக்கு அண்ணா இருந்த காலங்கள் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு 1.25 லட்சம் ரூபா. இன்னைக்கு 1 கோடி ரூபா அதுக்கு வேல்யூ. அமெரிக்காவில் போய் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாராம். 1.25 லட்சம் ரூபா கொடுத்துட்டாராம். அப்பவே தெரிஞ்சுட்டா அவர் சிஎம் ஆவாருன்னு. ஏன்னா அவருடைய தன்மை அப்படி தெரியுதான். அப்போ அவருடைய எதிர்நோக்கு என்ன? சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூர பார்வை. ஆனா இயேசுடைய தூர பார்வைன்னா, தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்காக அந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே மரணத்துக்கு எப்படி ஒப்பு கொடுக்குறாருன்னா, 2 ஒட்டகம், அம்மா ஒட்டகமும் பையனும் மகள் ஒட்டகமும் 2 பேசிக்கிட்டு இருந்தது பாலைவனத்தில். 2 ஒட்டகமும். நீங்கள் ஒட்டகம் டிராவலில் யாராவது போயிருக்கீங்களா? ஒட்டகத்தில் யாராவது டிராவல் பண்ணியிருக்கீங்களா? நானும் டிராவல் பண்ணல. ஆனால் நான் சீனாய் மலையில் கொஞ்சம் தூரத்துக்கு ஒட்டகத்தில் போவாங்க. இருட்டில் பாலைவனம் அந்த மலையில் நடக்க முடியாதவங்க ஒட்டகத்தில் வருவாங்க. அதனால் என் மனைவி அந்த ஒட்டகத்தில் வந்தாங்க. $30 அதுக்கு. $30 நாங்கள் போகிறப்போ 1500 ரூபா. இன்னைக்கு 3000 ரூபா. 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் ஒட்டகம் பாயிண்ட்டுங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒட்டகம் இறக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் ஒட்டகம் வராது. அதுக்கப்புறம் சீனாய் மலையில் மேலே மோசே பாசிங்கிற இடத்துக்கு நடந்த போகணும். இப்படி செங்குத்து மலையில் ஏறணும். கைப்பிடிலாம் இருக்காது. ரொம்ப கஷ்டம். எல்லாரும் வரமாட்டாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அண்ணி ஒருத்தர் சொன்னாங்க, 10 நாள் நீ ட்ராவல் எருசலேம் டூர் போனேன்னா அதில் ஒரே ஒரு யூஸ்ஃபுல் என்ன, சீனாய் மலையுடைய ட்ராவல் தான் முக்கியம். அதில் நீ நடந்து போகலைன்னா நீ போய் யூஸ் இல்லை. நாங்கள் போகிறப்போ 1.5 லட்ச ரூபாயோ 1 லட்ச ரூபாயோ ஃபீஸு, 75,000 ரூபா ஃபீஸு, செலவோட 1.5 லட்ச ரூபா. இப்போ 3 லட்ச ரூபா. அதனால் வைராக்கியத்துக்காக நடந்தே போனேன். மேலே வரையும் போயிட்டேன். என் மனைவி மட்டும் ஒட்டகத்தில் நடக்க முடியலனாங்க. ஒட்டகத்தில் ஏற்றி விட்டோம். $30 கொடுத்து அன்னைக்கு 1500 ரூபா நம்ம பணத்துக்கு. ஒரு டாலருக்கு 50 ரூபா நம்ம பணம். இறங்கிட்டு சொன்னாங்க, அது இப்படி நடக்கிறப்போ என்னையும் இப்படி ஆட்டி என் மயத்தில் இருக்கலாம் கலக்கி விட்டு, இதை விட நான் என்ன பண்ணியிருக்கலாம்?
நடந்தே வந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஒட்டகம் அவ்வளோ மோசமான டிராவல்னு சொன்னாங்க. அப்படி 2 ஒட்டகம் ஒன்றா பேசிக்கிட்டு இருக்கு. சின்ன ஒட்டகம் அம்மாவை பார்த்து கேட்குது, எதுக்குமா நம்ம முதுகு மட்டும் குமிழ் மாதிரி பெருசா இருக்கு? சர்ச்சுக்கு மேலே மேலே ஒரு குமிழ் வைக்கிறாங்களே, அதே மாதிரி நமக்கு ஏன் இந்த முதுகு மட்டும் பெருசா இருக்குன்னு கேட்டுச்சு. தாய் ஒட்டகம் சொல்லிச்சு, பாலைவனம் குடிக்க தண்ணி இருக்காது, அதனால தண்ணி கிடைக்கிற நேரத்தில் எவ்வளோ குடித்தோமோ குடித்து அதில் போய் சேமிப்பாய்க்கிடும், நமக்கு எப்போ வேணுமோ அதுலேருந்து தண்ணி வரும்னு சொல்லிச்சு. அப்படியா, கடவுளுடைய படைப்பு அப்படியா இருக்குன்னு அந்த சின்ன ஒட்டகம் கேட்டுச்சு. அடுத்து கேட்டுது, எல்லா காலும் அகலமா இருக்கு, நம்ம கால் மட்டும் ஏன் ரவுண்டா இருக்குன்னு கேட்டுச்சு. ஒட்டகத்து காலை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? முதுகை பார்த்துருப்பீங்க. ஒட்டகத்துடைய காலை யாராவது பார்த்துருக்கீங்களா? ரவுண்டா தானே இருக்கும். அதில் மாற்று கருத்தா? அந்த மண்ணில் நடக்கிறப்போ அகலமாக இருந்தால் ரொம்ப இடத்துல சூடு ஏறுமா. சூடு ரொம்ப இடத்துல ஏறக்கூடாது. கப்பு மாதிரி இருந்தால் அந்த மண் ஸ்லிப்பாகாமல் பிடிக்குமா. அதனால் கடவுளுடைய அமைப்பு அப்படி இருந்துதான். அடுத்து அந்த குட்டி கேட்டுச்சு, நமக்கு மட்டும் ஏன் கண்ணு பெருசாக இருக்குது? இனிமே ஒட்டகத்தை பார்த்தா இதெல்லாம் இருக்கா பாருங்க. இந்த கண்ணுக்கு மேலே முடி இருக்குது, கண்ணுக்கு மேலே இந்த முடி தான் பாதுகாப்பு. கண்ணில் தூசி வரும்னு மூடிக்கிறோம். அதுதான் கண்மணி போல். இந்த தூசி வரும்னா இது உள்ள ஒரு லென்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு மகளை பார்த்தேன், ஒரு சர்ச்சையுடைய கிறிஸ்துமஸ் கெட்டுவதற்கு போனேன். ஒரு மகள் 14 வயசு, கண்ணு தெரியல. என்னன்னு கேட்டேன். அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கா, நல்ல பிள்ளை, நம்ம ஊர் கலரு, ரொம்ப அழகாக இருக்கான்னா ஃபாரின் வெள்ளையாக இருக்கான்னு நினச்சிடாதீங்க, நம்ம ஊர் கலரு, நல்ல ஒரு பர்சனாலிட்டியாக ஒரு மகள், 14 வயசு. என்ன நடந்ததுன்னு கேட்டேன். 2 கண்களும் தெரியல. உள்ள அது கேட்ராக்டில், இன்னொன்று அதுக்கு பேர் மரம், அது எனக்கு வர மாட்டேது, எனக்கு கூட அது கெட்டு போச்சு. உள்ள சின்ன லென்ஸு, முடியை விட சின்ன லென்ஸு, 2ம் கெட்டு போச்சான். 7 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாராம். 7 ஆப்ரேஷன் பண்ணி ஃபெயிலியராம், கண்ணு தெரியாதுங்கிறாங்களாம். உடனே நம்முடைய பொறுப்பு பேராயிருக்கு ஃபோன் பண்ணேன். வேலூரில் ஒரு கண் ஹாஸ்பிட்டல், நம்ம கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டலு, ஐடாஸ் கலர் ஆரம்பித்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதில் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு. அந்த ஐடாஸ் கலர் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மிரக்கல் குணமாயிரும். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை. அவருக்கு உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கி உடனே வாங்கி கொடுத்துட்டாரு. அப்படி அந்த கண்ணு இந்த பாதுகாப்பதற்காக அந்த முடி இப்படி மூடி 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 வரும். காத்துல பாலைவனத்திலேருந்து மண் வருமா, அது கண்ணுக்குள்ளே போயின்னா கண்ணு ரொம்ப கசக்கணுங்கிறதுக்காக இந்த முடி பெருசாக இருக்குமா, அடர்த்தியாக இருக்குமா. நமது கேப் இருக்கும். சினிமாவில் ஒரு சில பொம்பளைங்க முடியை காட்டுவாங்க, கண்ணு முடிய அழகுக்கு. அதே மாதிரி நீங்கள் நம்ம முடியை கண்ணாடியில் போய் பாருங்கள், அந்த ரொம்ப அடர்த்தியாக இருக்குமா. நீ ஒட்டகத்தை பார்க்குறப்ப இதெல்லாம் இருக்கா பாருங்கள், அப்போ தான் கடவுளுடைய ஞானம் வரும், கடவுளுடைய பக்தி வரும். அதே மாதிரி இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு அம்மா எமி கார்மேல் மைக்கேல் அம்மையார் இங்கிலாண்டில் பிறக்கிறாங்க. அவங்க இங்கிலாண்டுக்காரனு கண்ணு பூனை கண்ணு, தெரியுமில்ல பூனை கண்ணு எப்படி இருக்குன்னு. நம்ம கிளாஸில் ஒருத்தனுக்கு சிவப்பு கண்ணாக இருந்தால் அவனை என்ன கூடுவோம், பூனை கண்ணுன்னு. அவங்க எல்லாத்துக்குமே அந்த கண்ணு தான். நமக்கு பிளாக் ஐ, அந்த அம்மாவுக்கு பிளாக் ஐயாக இருந்துதான், கருப்பு கண்ணு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா கேட்டுச்சான், ஏன்பா நம்ம ஊரில் பூனை கண்ணுன்னு கூப்பிட்ற மாதிரி அவங்க ஊரில் என்ன கண்ணுன்னு கூப்பிட்டாங்களோ எனக்கு தெரியல, அதை நான் படிக்கலை. ஏதோ ஒரு பேரை சொல்லி கூப்பிட்ருப்பாங்க, ஏன்பா அப்படி இருக்குன்னு ஜெபம் பண்ணாங்களாம், மாற்றி கொடுன்னாங்களாம். எம்மி கார்மேல் மைக்கேல் அம்மையார். கடவுள் மாற்றி கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட 14, 15, 16, 17 வயசில் அந்த அம்மா ஊழியத்துக்கு வருது. முதலாவது ஜப்பான் போகுது, மினிஸ்ட்ரி ஃபெயிலியரு. சைனாவுக்கு போகுது. சைனாவுக்கு போனாலும் இங்கிலாந்து ட்ரெஸ்ஸை மாற்ற மாட்டேன், சைனா ட்ரெஸ் போட மாட்டேங்குது. அங்கே உள்ள ஒருத்தர் சொல்கிறாரு, நீ வெளிநாட்டுக்காரி நான் ஏற்ற மாட்டேங்கிறது. உடனே அந்த சைனா ட்ரெஸ்ஸை மாற்றிக்குது அந்த அம்மா. என்னுடைய ஊழியம் தடைப்படுதுன்னு அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றுது. சைனா ஃபெயிலியர் ஆயிடுது. திரும்ப இங்கிலாந்து வருது. இங்கிலாந்து வந்த பிறகு நம்முடைய ஏலகிரி மலையிலேருந்து ஊழியம் செய்யுது. அப்போ ரெவரண்ட் ஒயிட்ஸ்ங்கிற திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் வர்றாரு. எதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன்னு கேட்குறாரு. மக்களுக்கு காஸ்பிள் சொல்ல. மக்களுக்கு காஸ்பிள் எங்கே சொல்ல வேண்டியது இல்லைம்மா, உன்னுடைய காஸ்பிள் பண்ண விலைன்னு ஒரு ஊர் இருக்குது,
அங்கே வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. பயங்கரமான வெயில். அவங்க குளிர் பிரதேசத்தில் இருக்காங்க. ஆனால் இங்கே நகரியில் வெயில், இப்போ பனி அதிகமாக இருக்கும், வெயிலும் அதிகமாக இருக்கும் நகரியில். அங்கே பனிலாம் அவ்வளோ இருக்காது, குளிர் பயங்கரமான வெயில். என்னன்னா வாலிப பெண்கள் பெண்மை அடைந்தவுடன் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் பொது இடத்துல விட்டுறதாங்க. கண்ட ஆண்கள் அனுபவிக்கிறாங்க. ஒருவேளை அந்த பெண் அதிலிருந்து வெளியே வரணும்னா சமூகம் அவளை ஏற்றுக்கொள்றதில்ல, அவளுக்கு கொடுக்குற பட்டம் வேறு, அவங்க வீட்டில் ஏற்றுக்கொள்றதில்ல, அவளுக்கு வர்ற வியாதி வேறு, தள்ளப்பட்ட நிலைமை. அப்படிப்பட்ட பெண்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு வாழ்வு கொடுக்க அந்த அம்மா தான் வாழ்வை அர்ப்பணிச்சாங்க. அதுதான் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் டோனாவூருங்கிற ஒரு வில்லேஜ் 450 ஏக்கர் வாங்கினாங்க. நகரி டவுன் அளவு 450 ஏக்கர் வாங்கினாங்க. அதில் ஒரு சின்ன சர்ச்சை கட்டிட்டு எந்த பெண்கள் அங்கேருந்து கொண்டு வந்தாங்களோ அதில் கீரை போட்டு விற்றுக்கோ, ஏதோ காய் போட்டு விற்றுக்கோ, விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோ இன்னும் அந்த அம்மா தன் வாழ்வை அர்ப்பணித்து அந்த மக்களுக்கு உதவி செய்தாங்க. இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை அந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக வந்தார். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பது கர்த்தர் என்னோடு இருக்கிறார், லார்ட் வித் அஸ், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இயேசு உலகத்திற்கு, அதைத்தான் இன்னைக்கு அந்த வாழ்வு எங்களுக்கு கிடைச்சதுன்னு நம்ம இன்னைக்கு எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் தாவீதை போல நடனம் ஆடணும். தாவீதுடைய மனைவி திட்டினாங்க, ஆனால் தாவீது கவலைப்படலை. ஒரு ஆடுகளுக்கு பின்னாக திரிந்த எனக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார், அந்த வாழ்வு எனக்கு உயர்த்தப்பட்டுச்சுன்னு அந்த டான்ஸ் ஆடி, அப்படிப்பட்ட மக்கள், அப்படிப்பட்ட நீங்கள் 3.5 மணி நேரம் ஒரு சத்துவோடு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த வாழ்வில் நீங்கள் பிறருக்கு என்ன செய்ய போறீங்க? ஒருவேளை இன்னைக்கு குருவானவர் சொல்லிட்டாரு, சந்தோஷமா இன்னைக்கு டான்ஸ் ஆடணும், ராத்திரி ரொம்ப டயர்டாக இருக்குது, அமிர்தாஞ்சன் தேய்ச்சிட்டோ இல்லை ஆஸ் தைலமோ தேய்ச்சிட்டோ விக்ஸு தேய்ச்சிட்டோ படுக்கலாம். ஆனால் அந்த டயர்டோ மனசில் வரணும். இன்னைக்கு கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு காஸ்பல் சொல்லணும். அந்த காஸ்பல் சொல்வது நம் மேல் விழுந்த கடமை, ஒரு சாட்சியான வாழ்வு என் மேல் விழுந்த கடமை. நான் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தேன், நம்மளை பார்த்து ஒரு மக்கள் ஏளனம் பண்ணாங்க, அந்த மக்களுக்கு ஏளனத்திற்காகவே இந்த ஊர்வலத்தை உருவாக்கினேன். அதே மக்களை கிறிஸ்துவுக்கு கொண்டு வரனா உங்களுடைய அர்ப்பணிப்பு என்னுடைய அர்ப்பணிப்பு என்ன? நீங்கள் நானும் ஆண்டவருக்காக எப்படி சேவை செய்ய போகிறோம்? இன்னைக்கு ஒரு 3 வருஷத்துல ஒரு 2-3 மணி நேரம் இந்த டான்ஸ், அடுத்த வர்ற ஐயர் இதை செய்யறாரோ செய்யலையோ, அடுத்த வர்ற ஐயரை நீங்க கம்பல் பண்ணி செய்ய வச்சாலும் அடுத்த ஐயர் அதுக்குள்ள உங்க ஆட்சி மன்றம் எல்லாம் மாறி அதெல்லாம் மறந்து போயிடும். இதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு 64 வயசு, 18-19 வயசுல சர்ச்சு செக்ரட்டரி ஆயிட்டேன், 19-20 வயசுல சர்ச்சு செக்ரட்டரி ஆயிட்டேன். இப்போ 65 வயசு. என்னைக்கு கப்பரானோ செக்ரட்டரியை விட்டுட்டேன், கப்பராய் என்னைக்கு ஐயர் ஆனானோ சர்ச் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே நான் போகிறதில்ல, அரசியலே பேசுகிறதில்ல, போகிறதில்ல. இன்றைக்கி கூட எங்கள் பிள்ளைகள், எனக்கு 5 பேர பிள்ளைகள் இன்றைக்கி டான்ஸ் ஆடுறாங்க எங்கள் சர்ச்சில். என் மனைவி சொன்னாங்க, ஏன் உனக்கு இந்த வேலை, 150 கிலோமீட்டர் போய் சொல்ல போகிறீங்க, உன் பேரன் பேத்தி ஆடுறத பார்க்க தெரியாதானே, என்னையா மனுஷன்னாங்க. நான் சொன்னேன், நீ கிணத்து தவளையாயிரு, ஆண்டவர் உனக்கு கொடுத்த பொறுப்பு, எனக்கு கொடுத்த பொறுப்பு காஸ்பல் சொல்வது. எனக்கு வாழ்வு கொடுத்தார் காஸ்பல் சொல்றதுக்கு. அந்த வாழ்வை நான் ஆண்டவருக்காக செய்துதான் ஆகணும். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அப்படி சுத்த கிருபைன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஒருவேளை பெரிய கோபம், ஃபோன் போட்டேன் 6:30 மணிக்கு, எடுக்கலை, பேசலை, திட்டினாங்க, இருந்தாலும் ராத்திரி சரியாயிருவாங்க, அது வேற கதை. ஆனால் நாம் பெற்ற இன்பத்தை இந்த வையகம் பெறணும். நம்ம ஆண்டவருக்காக என்ன அர்ப்பணிப்பு செய்ய போகிறோம்? நகரியில் மிஷினரிகள் வந்து இப்படிப்பட்ட வாழ்வை கொடுக்குறேன்னா நீங்கள் நானும் எங்கே இருந்திருப்போம்? இன்றைக்கி ஒரிசா மாநிலத்தில் போனீங்கன்னா, கடந்த மாதம் ஒரிசா போனேன், இந்த மாதம் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் போனேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாம் நல்ல ரோடு, மக்களுடைய வாழ்வு. ஆனால் அந்த மக்கள் அடிப்படை வசதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மிஷனுக்காக ஜெபிங்க, அந்த மிஷனுக்காக கொடுங்க.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி உங்க கொண்டாட்டத்தை இங்க செய்திகளோ அதே கொண்டாட்டம் உங்க வாழ்க்கை முழுவதும் மிஷனுக்காக உங்களுடைய அர்ப்பணிப்பு செய்திருப்போம். எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். எப்படிப்பட்ட மிஷன்னா, ஐடா ஸ்காலரு, அந்த ஐடா ஸ்காலருடைய அப்பா இங்கிலாண்டில் நல்ல டாக்டர், பெஸ்ட் டாக்டர், பிறருக்கு அர்ப்பணிப்புள்ள ஒரு டாக்டர். 10 பேருக்கு 2 பேர் ஃப்ரீ பார்ப்பாராம். 10 பேருக்கு 2 பேர் ஃப்ரீ பார்ப்பாராம். அவர்கிட்ட ஆண்டவர் தரிசனத்தில் இறங்கினாராம். இறங்கி சொன்னாராம், எப்பா நீ இந்தியா ஆசியா கண்டத்தில் இந்தியாவுக்கு போ, இந்தியாவுடைய மேற்கு பகுதி வேலூர், திண்டிவனம், அங்கே மக்கள் இல்லாமல் இருக்கிறாங்க, நீங்கள் போங்கன்னாங்களாம். அவர் அந்த சொன்னாராம், எப்போ நான் இங்கேயே ஓசியில் தான் பார்க்கேன், நான் ஏன் அங்கே போய் பார்க்கணுன்னாராம். அப்போ இல்லை நீ போகணுன்ட்டாராம். அவர் 4 பிள்ளைகள் எடுத்துகிட்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கப்பலில் ஏறினாராம். 95 நாள் ட்ராவல் பண்ணாராம். கப்பல் ஏறி 20 நாள் ஒரு குழந்தை செத்து போச்சான். அவர் குழந்தை கப்பல் இதில் வரும், தண்ணியில் வரும், அடக்கம் பண்ண முடியாது, தூக்கி எரிஞ்சிட்டாராம் தண்ணிக்குள்ளே, செத்த குழந்தை. இங்கே வந்து வேலூரில் ஃப்ரீயாக வைத்தியம் பண்ணுறாரு. அவருடைய பெண் +2 படிச்சுட்டு லீவுக்கு வர்றவட்ட சொல்ல, நீ ஒரு டாக்டர் ஆகி ஒரு நர்ஸ் ஆகி இந்த மக்களுக்கு உதவி செய்யுங்கிறாரு. அந்த பெண் சொல்லுது, நீ ஒரு முட்டாள், நீ ஒரு ஃபூலுங்குது. நீ தான் நாகரிகம் அதை கோமணம் கிட்டே இருக்க ஊரில் வர்ற, நானுமாப்பா வரணுங்கிறா. ஏற்றுக்கொள்ளலை. 2 பேருக்கும் பல வாரங்கள் பல மாதங்கள் போராட்டம். லீவுக்கு வந்திருக்கோட்ட ஒரு நாள் பிரசவத்துக்கு பெண் டாக்டர் இல்லாமல் 3 பேர் இறந்துடுறாங்க. ஒரு முகமதிய நண்பர், ஒரு ஹிந்து நண்பர், இன்னொருத்தர். 3 பெண்கள் இறந்துடுறாங்க. தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறாங்க. அந்த அர்ப்பணிச்சால தான் இன்னைக்கு வேலூர் சிஎம்சி உலகத்தில் தலை சிறந்த ஒரு மருத்துவ டாக்டர்கள். இன்னைக்கு அரசாங்கத்தில் என்ன ஃபீஸோ அங்கே டாக்டராக படிக்கன்னா அதுதான் ஃபீஸு. எந்த கரப்ஷனும் கிடையாது, எந்த கோல்மாலும் கிடையாது, எந்த பிஷப்பும் எந்த ஐயரும் உள்ளே போய் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஒன்லி மெரிட் தான். ஏழைகளுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. ஒருவேளை அந்த அர்ப்பணிப்புக்கு தான் இயேசு உலகத்தில் வந்தார். அதுதான் இம்மானுவேலராக. இன்றைக்கும் நான் மருத்துவமனையில் போனால், அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னேன், அந்த பெண்ணை நாங்கள் கூட்டிகிட்டு போனால் அங்கே போன அந்த மிஷனுடைய பவர், அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்வு கிடைக்க ஒரு நம்பிக்கை எனக்கு. அந்த அற்புதமான வாழ்வு உங்கள் மத்தியில் ஒரு சில டாக்டர் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கலாம், டாக்டர் ஆகிக்கிட்டு இருக்கலாம், இல்லை உங்களை ஏதாவது ஒரு சமூக பணி நீங்கள் அர்ப்பணிப்போடு செய்கிறப்ப தான் இந்த 3.5 மணி நேரம் வினய் ஐயர் சொல்லிட்டாரு, மேத்யூஸ் ஐயர் சொல்லிட்டாரு, ஒரு டான்ஸ் போட்டோம், இதோடு பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னா அர்ப்பணிப்பான வாழ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த அர்ப்பணிப்போடு நம்ம ஆண்டவருக்குள்ள கடந்து போறப்போ நிச்சயமாகவே எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி பார்க்கிறப்பா. கேண்டில் தன்னை அழித்து வாழ்வு கொடுக்கு. ஐடா ஸ்காலர் தன்னை அழித்து வாழ்வு கொடுத்தாங்கப்பா. எம்மி கார்மெல் மைக்கேல் தன்னை அழித்து வாழ்வு கொடுத்தாங்கப்பா. அடிமைத்தனம் அந்த பெண்களுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. வியாதினால் மரித்த மக்களுக்கு ஐடா ஸ்காலர் வாழ்வு கொடுத்தாங்கப்பா. எங்களை ஒரு மெழுகுவர்த்தியாக, எங்களை ஒளி வீசு ஒரு மக்களாக நீங்கள் மாற்றி தரப்போறீங்கப்பா. நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன், முடிச்சுட்டு ஒரு மிஷனில் நான் சேர போகிறேன் என்று ஒரு மகள் ஒப்பு கொடுத்துருக்கா. ஆனால் அந்த மகளுடைய தேவை இப்பொழுது ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில் இருக்காப்பா. ஒரு விசை கூட மனமிறங்க, அந்த மகளுக்கு ஃபீஸ் கட்ட கிருபை செய்யுங்கப்பா. அதற்குரிய ஸ்பான்சரை கொடுங்க தகப்பனே.
ஒரு மிஷனோடு இணைந்து செய்வதற்காக ஒரு மருத்துவருக்குடைய அத்தனை குவாலிட்டி அந்த மகளுக்கு பவர் கொடுக்க போறீங்கப்பா. அந்த மகளை நீங்க பிளஸ் பண்ண போறீங்க தகப்பனே. என் மகள் +2 படிக்கிறா, என் மகன் படிக்கிறான், அவனோட டாக்டர் ஆக்கி ஒரு மிஷனுக்கு அனுப்ப போறேன் வந்துக்கான. ஆனா எங்க கால சூழ்நிலை பணம் கட்ட வழி இல்லப்பா, ஃபீஸ் கட்ட வழி இல்ல, வேதனையோடு ஜெபிக்கிறான் அன்பு தாயாருக்கு தகப்பனே. ஒரு விஷயம் கூட தகப்பனே, என்னுடைய பிள்ளைய சமூக பணிக்கு கொடுக்க போறேன். அந்த சமூக பணிக்கு கொடுத்து ஒரு கேண்டிலாக, ஐயா கேண்டில் எப்படி ஒளி வீசுதோ, எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய்ந்தது வார்த்தையின்படி தகப்பனே. நீங்கள் உலகிற்கு ஒளி, எழுந்து வீசுங்கள் என்று வார்த்தையின்படி தகப்பனே எங்களை ஒளியாய் மாற்றி கொடுங்க என்று ஜெபிக்க அன்பு பிள்ளைகள் மத்தியில் நீங்க இறங்கி வாங்கப்பா. வேதனையோடு கண்ணீரோடுப்பா நடந்துட்டேன் 3.5 மணி நேரம். ஆனா இரவு தூங்க முடியாதுப்பா, கால் வலி, பெயின். ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வலி. அதை கவலைப்படல. நீ பிறந்த நற்செய்தியை சொல்வதற்காக நடந்து வந்தேன். இந்த இரவுல எனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கணும், நெஞ்சு வலியின் மத்தியில பிரச்சனையோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே ஒரு விஷயம் கூட தகப்பனே, நீங்க சொன்னீங்க ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்காக அந்த உலகத்திற்கு வந்தீங்க. எனக்கு அந்த சமாதானம் என் குடும்பத்தில் இல்ல, எனக்கு என் கணவருக்கு அந்த உறவு இல்ல, எனக்கு என் கணவருக்கு ஒரு அமைதியான வாழ்வு இல்ல, எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்துக் கொண்டே இருக்காங்க. ஒரு விஷயம் கூட மனமிறங்கப்பா, மனமிறங்க தகப்பனே. ஒரு விதமான சைட்ல ஒரு வலி எனக்கு இருக்குப்பா. என்ன வலின்னு எனக்கு தெரியல, மருத்துவத்தை போறதுக்கு எனக்கு வழி இல்ல, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஒரு மகன் ஜெபித்துக் கொண்டிருக்காங்கப்பா. அந்த மகன்கிட்ட உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும் தகப்பனே. ஒரு விஷயம் கூட மனமிறங்க, உங்களுடைய கிருபை இறங்கட்டுப்பா, உங்களுடைய இறக்க இறங்கட்டும் தகப்பனே, உங்களுடைய வழிநடத்தல் இறக்கட்டும் தகப்பனே. ஒரு விஷயம் கூட எங்களை பிளஸ் பண்ணுங்க, நாங்க உங்களை நோக்கி பார்க்கிறோம், உங்களுடைய கிருபை எனக்கா காத்திருக்கிறோம் தகப்பனே. ஒரு விஷயம் கூட ஆசீர்வதிங்க, ஒரு விஷயம் கூட ஆசீர்வதிங்கப்பா. இந்த என்ன நோக்கத்தோடு இந்த கூட்டணி நடத்தப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டாங்க. விசேஷமா ரெவரண்ட் வினய் சேர்மனையா மற்றும் அவரோடு இணைந்து பணி செய்யும் ஊழியர்கள், இந்த திருச்சியில் அர்ப்பணிப்போடு பணி செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகள், செயலர், பொருளர், ஆட்சி மன்ற குழு, டிசி மெம்பர்ஸ், ஐயா இந்த ஊர்வலத்துல தனி மரியாளாக, யோசிப்பாக, சாசிகளாக, மெய்ப்பர்களாக, ஏஞ்சலாக, குழந்தையாக அர்ப்பணித்த பிள்ளைகள், கொடுத்த பிள்ளைகள், உதவி செய்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு கரத்துல தருகிறோம் தகப்பனே. ஒரு விஷயம் கூட யாராவது ஒருத்தர் மனம் விருப்பம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஏன் இந்த மக்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அவங்க கேள்வி கேட்கிறப்ப இந்த காஸ்பல் அவங்க மத்தியில போய் ஒரு விடுதலை கிடைக்கணும் தகப்பனே. அடுத்த வருஷம் இதே ஊர்வலத்துல நான் அந்த ஊர்வலத்தை பார்த்து மனம் திரும்பினேன் என்று ஒருத்தர் சாட்சி சொல்றப்ப பரலோகத்துல அந்த லூக்கா 19:38 படி ஒரு பெரிய சந்தோஷம் தகப்பனே. ஒரு விஷயம் கூட உங்க தூயாண்டு மகிமை கிரியை செய்யட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும், உங்களுடைய வழிநடத்தல் இறங்கட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையுள்ள நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையுள்ள நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்களுக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்களுக்கும். ஈஸ்வரின் நாமம் இனிதான நாமம், இணையுள்ள நாமம், இன்ப நாமம். ஈஸ்வரின் நாமம் இனிதான நாமம், இணையுள்ள நாமம், இன்ப நாமம். வாதானி சேனையை ஜெயித்த நாமம், சாதத்து சாசை உரத்திட நாமம். சாத்தான் சேனையை ஜெயித்த நாமம், சாதத்து சாசை உரத்திட நாமம். ஈஸ்வரி நாமம் இனிதான நாமம்,